வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிடச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகத்திற்கு 2 நாட்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை. மேற்கு வங்க ஆளுநர் மீது பெண் அளித்துள்ள பாலியல் புகார். இந்தியா சீனா குறித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் சர்ச்சை பேச்சு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டின் அதிகபட்ச வெயில் கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. அங்கு 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டரித்தது. தமிழகத்தில் 17 இடங்களில் வெயில் சதமடித்திருக்கிறது. இந்த ஆண்டின் அதிகபட்ச வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் கரூர் பரமத்தியில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. கரூர் பரமத்தியை தொடர்ந்து ஈரோட்டிலும் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியது. வேலூரில் 110.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவானது. தருமபுரியில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. கிருஷ்ணகிரியில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியது. சேலத்திலும் 108 டிகிரியாக வெயில் சுட்டரித்தது. சென்னையில் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வெயில் கடந்தது. மீனம்பாக்கத்தில் 104, நுங்கம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் வெயில் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும், சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மேற்கு வங்கம், ஆந்திரா, ராயல்சீமாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தெலங்கானா, கர்நாடகா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். இந்தியாவை பலவீனமானதாக மாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் இளவரசரை நாட்டின் அடுத்த பிரதமராக்குவதற்காக பாகிஸ்தான் ஆர்வம் காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானின் தொண்டர் என்றும் பிரதமர் விமர்சித்திருக்கிறார். குஜராத்தின் ஆனந்த் நகரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் ஆனந்த் மற்றும் கேடா மக்களவைத் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைப்பதாகவும், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்காக பட்டியலினத்தவர், பழங்குடியினத்தவர், பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீடுகளை பறிக்க நினைப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் சௌத்ரி ஃபவாத் ஹுசைன் ராகுல் காந்தியின் வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் காணாமல் போய்க் கொண்டிருப்பதால் பாகிஸ்தான் கதறுவதாகவும், காங்கிரஸ் கட்சியின் இளவரசரை இந்தியாவின் பிரதமராக்க துடிப்பதாகவும் பிரதமர் விமர்சித்தார். மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை தேடி என்ற நடைப்பயணத்தை ராகுல் காந்தி மேற்கொள்ளக்கூடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்ததாக குற்றம் சாட்டினார். நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வாரிசு அரசியல் செய்து வருவதாக அகிலேஷ் யாதவை அமித் ஷா விமர்சித்தார். இந்திய ஒற்றுமை யாத்திரை என்ற பெயரில் நடைபயணத்தை தொடங்கிய ராகுல் காந்தி வரும் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு காங்கிரஸ் கட்சியை தேடி என்ற பெயரில் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடும் என விமர்சித்துள்ளார். நாட்டிற்காக தனது குடும்பத்தினர் செய்த தியாகங்களை பிரதமர் மோடியால் புரிந்து கொள்ள முடியாது என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். நாட்டிற்கு இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் செய்த அர்ப்பணிப்பை அறிந்து கொள்ள முடியாத பிரதமர் மோடியின் கண்களுக்கு வாரிசு அரசியல் மட்டுமே தெரிகிறது என அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் செல்வத்தை காங்கிரஸ் பறித்து பகிர்ந்தளித்துவிடும் என கூறிவரும் பிரதமர் மோடியை சாடிய பிரியங்கா காந்தி, தன் தந்தை ராஜீவ் காந்தி அவரது தாயிடமிருந்து தியாகத்தை தனக்கான சொத்தாக பெற்றுக் கொண்டதாக குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தின் முரேனா பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரியங்கா காந்தி, தன் தந்தை ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நிகழ்வை குறிப்பிட்ட போது உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். தன் தந்தை ராஜீவ்காந்தியை துரோகி என மோடி கூறுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பிய பிரியங்கா காந்தி, தங்கள் குடும்பத்தினரை கொலை செய்தாலும் அவர்களால் எங்கள் இருதயங்களில் உள்ள தேசப்பற்றை என்றும் அகற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். மேற்குவங்க ஆளுநர் அனந்தபோஸ் மீது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வைத்துள்ள பாலியல் புகார் பேசுபொருளாகியுள்ளது. எக்ஸ் வலைதளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சகாரிகா கோஸ் வெளியிட்ட பதிவில், ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ஒரு பெண்ணுக்கு ஆளுநர் அனந்தபோஸ் பாலியல் துன்புறுத்தல் இழைத்ததாகவும், இதை பாதிக்கப்பட்ட பெண்ணே தங்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்க கொல்கத்தாவின் ஹரை சாலையில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு அந்த பெண் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டை ஆளுநர் அனந்தபோஸ் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். தேர்தலுக்காக இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தன்னை அவமதிக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள அவர், இதற்கெல்லாம் தான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்று கூறினார்.
பிரஜ்வல் ரேவண்ணா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் வெளிநாடு சென்றுள்ளதால் அவர் எந்த அனுமதியும் கோரவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்திருக்கிறது. கர்நாடகாவில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் மறுபக்கம் பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் விவகாரமும் வேகம் எடுத்திருக்கிறது. பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு சென்றிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் பாஜக அரசு மீது கடுமையாக குற்றம் சாட்டின. இதனிடையே பிரஜ்வலின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்திருக்கிறார். அதில் பிரஜ்வல் வெளிநாடு செல்வதற்காக எந்த அனுமதியும் கோரவில்லை என்றும் அவர் வெளிநாடு செல்ல வெளியுறவுத்துறையும் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்றார். டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருப்பதால் விசா அனுமதியின்றி பிரஜ்வல் ஜெர்மனி பயணித்திருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். வரும் 16ஆம் தேதி பிரஜ்வல் பெங்களூரு திரும்ப உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. இதனிடையே பாலியல் புகாரில் சிக்கியுள்ள பிரஜ்வலின் தந்தையும் தேவகவுடாவின் மகனுமான ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார். பாலியல் வழக்கில் சிக்கிய பாஜக எம்பி பிரிஜ் பூஷனின் மகனுக்கு தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது. பாஜகவைச் சேர்ந்த கைசர்கஞ்ச் மக்களவைத் தொகுதி உறுப்பினரான பிரிஜ் பூஷன் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்தபோது மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக புகார் எழுந்தது. இதில் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்திய மல்யுத்த சம்மேளனம் மாற்றியமைக்கப்பட்டது. இதனிடையே 17வது வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. அதில் கைசர்கஞ்ச் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட பிரிஜ் பூஷனுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதில் மகன் கரண் பூஷன் சிங் அத்தொகுதியில் களமிறங்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கரண் பூஷன் உத்தரப்பிரதேச மல்யுத்த சம்மேளன தலைவராக உள்ளார். பாலியல் வழக்கில் சிக்கிய எம்பியின் மகனுக்கு அவரது தொகுதியிலேயே வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளம் கட்சி நிர்வாகியான வி.கே. பாண்டியனின் மனைவியான ஐஏஎஸ் அதிகாரி சுஜாதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருங்கியவரான வி.கே. பாண்டியனின் மனைவி சுஜாதா கார்த்திகேயன் மிஷன் சக்தி துறையின் செயலாளராகவும் ஆணையராகவும் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் அரசு பதவியை தவறாக பயன்படுத்தியதாக சுஜாதா கார்த்திகேயன் மீது புகார்கள் எழுந்தன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் சுஜாதாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த புகாரை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் சுஜாதாவை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் பொதுமக்கள் சாராத துறை ஒன்றுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வரும் 13ஆம் தேதி தொடங்கி ஒடிஷாவில் 4 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை பேசு பொருளாகியுள்ளது. இந்தியா தங்களின் பரம எதிரி என பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி பேசியுள்ளது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி அசிம் முனீர் 2019இல் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய சூழலை குறிப்பிட்டார். அப்போது பேசிய அவர் பாகிஸ்தானின் பரம எதிரியாக விளங்கும் இந்தியாவுக்கு எதிரான போரின் போது பாகிஸ்தான் விமானப்படை வீரர்களின் திறமை வெளிப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாகிஸ்தானின் பிராந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மை ஆகியவற்றிற்கு சவாலாக இருக்க யாரையும் அனுமதிக்க கூடாது என கூறினார். காஷ்மீர் மக்களுக்கு தொடர்ந்து தார்மீக ரீதியாகவும் அரசியல் மற்றும் உயர்மட்ட ரீதியாகவும் ஆதரவு அளிக்கப்படும் என ராணுவ தலைமை தளபதி அசிம் முனீர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையில் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் அந்நிய வெறுப்பு அதிகமாகிவிட்டதால் அவர்கள் பொருளாதாரத்தில் தடுமாறுவதாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2வது முறையாக போட்டியிடும் ஜோ பைடன் பொதுமக்களிடம் தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகிறார். வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியா, சீனா, ஜப்பான், ரஷ்யா ஆகிய நாடுகளில் அந்நிய வெறுப்பு அதிகமாகிவிட்டதாக கூறினார். அந்நிய வெறுப்பு அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிப்பதாகவும் ஜோ பைடன் தெரிவித்தார். மேற்படி நாடுகளில் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை என குறிப்பிட்ட அவர் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு புலம்பெயர்ந்தவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என தெரிவித்தார். அமெரிக்க தேர்தலில் புலம்பெயர்ந்தோர் விவகாரம் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. புலம்பெயர்வு கொள்கைகளை ட்ரம்ப் விமர்சித்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக ஜோ பைடன் பேசி வருகிறார். ராஜஸ்தானுக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றியை ருசித்தது. தனது சொந்த ஊரில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி 42 பந்துகளில் 76 ரன்கள் விளாசினார். கிளாசன் வெறும் 19 பந்துகளை எதிர்கொண்டு 42 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பயணித்த ராஜஸ்தான் அணியில் தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் 67 ரன்கள் சேர்த்தார்.
அணியின் ஸ்கோரை உயர்த்துவதற்கு ரியான் அதிரடி காட்ட ஆட்டம் பரபரப்பாக நடைபெற்றது. கடைசி ஓவரில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹைதராபாத் அணி வீரர் புவனேஸ்வர் குமார் அசத்தலாக பந்து வீசினார். கடைசி பந்தில் ராஜஸ்தான் பேட்ஸ்மேன் பவலின் விக்கெட்டை புவனேஷ்குமார் வீழ்த்த ஹைதராபாத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. சிபிஐ என்பது சுதந்திரமான அமைப்பு என்பதால் மத்திய அரசின் கீழ் அதன் கட்டுப்பாடு வராது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. சிபிஐ, அமலாக்கத்துறை ஆகியவற்றை தவறாக பயன்படுத்துவதாக மத்திய அரசுக்கு எதிராக மேற்குவங்க மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மேற்குவங்க அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மேற்குவங்க மாநில அரசு தாக்கல் செய்துள்ள மனு என்பது விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அவற்றை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதங்களை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த பிறகு அமர்வில் இருந்த நீதிபதி சந்தீப் மேத்தா சிபிஐ என்பது சுதந்திரமான அமைப்பு என்றும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வரவில்லை என்பதால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை எப்படி கொண்டுவர முடியும் என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. சென்னையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரி, மயிலாப்பூரில் உள்ள ராணிமேரி கல்லூரி மற்றும் கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த இடங்களில் சிவப்பு மண்டலமாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதன்படி இந்த பகுதிகளில் ஜூன் 4ஆம் தேதி வரை ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. இணையவழி சூதாட்டத்தை விளம்பரப்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் 2022 படி இணையவழி சூதாட்டம் மற்றும் இணையவழி பந்தயம் உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இணையவழி சூதாட்ட விளம்பரத்தில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய தடை செய்யப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்பும் நபர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் ஆணையர் அறிவித்திருப்பதாக தெரிவித்த தமிழக அரசு இணையதளம், இணையதள செயலி உள்ளிட்டவை மூலமாக இணையவழி சூதாட்டங்களை விளம்பரப்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. தஞ்சை பெரிய கோயில் கட்டுமான பணிகள் தொடர்பாக அவதூறு வீடியோ வெளியிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை விடுத்துள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் பெரிய கோயில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. திருக்கோயில் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் இந்திய தொல்லியல் துறையினரால் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையால் நாள்தோறும் பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சன்னதியின் பின்புறத்தில் உள்ள தரைத்தளம் மேடு பள்ளங்களுடன் பக்தர்கள் நடப்பதற்கு சிரமமாக உள்ளதால் தரைத்தளத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறது. பெருவுடையார் கோயிலை சிதைக்கும் நோக்கில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு வருவதாக தவறான செய்தி வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் மீது அவதூறு பரப்பும் வகையில் காணொலி காட்சி வெளியிட்ட நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் போக்சோ நீதிமன்றத்தில் 500 பக்க குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் தாக்கல் செய்தனர். 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த 57 வயதான முதியவர் விவேகானந்தன், 19 வயதான கருணாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த இடத்தில் சேகரித்த தடயங்கள், குற்றவாளிகளின் கைரேகைகள் மற்றும் இரத்த பரிசோதனை அறிக்கை, தடயவியல் அறிவியல் ஆய்வு பரிசோதனை, DNA மற்றும் சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்தது. இந்நிலையில் சிறுமி கொலை வழக்கில் சுமார் 500 பக்க விசாரணை அறிக்கையை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சோபனா தேவியிடம் காவல்துறையினர் தாக்கல் செய்தனர்.
குற்றப்பத்திரிகையில் சுமார் 80 சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. கடத்தல், அடைத்து வைத்தல், பாலியல் வன்கொடுமை செய்தல், கொலை, சாட்சியங்களை அழித்தல், SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம், போக்சோ உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் விவரங்களும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. நாகை மாவட்டம் நாகூர் அருகே விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்காத CPCL நிறுவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான CPCL ஆலை உள்ளது. 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலையின் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலங்கள் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் CPCL நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 70 வயது மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக எங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் வரை தொடரும் என்று பாதிக்கப்பட்ட மக்களோடு விவசாய சங்கம் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் பிரபல நகைக்கடையில் குளிர்சாதனம் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 3 நபர்கள் படுகாயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் பெல்லாரி தேர் வீதியில் தனியார் நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு AC பராமரிப்பு பணி நடைபெற்றுள்ளது. 3 நபர்கள் அந்த பணியில் ஈடுபட்ட நிலையில் மின்கசிவு ஏற்பட்டதால் இயந்திரம் திடீரென வெடித்திருக்கிறது. ஜன்னல் கண்ணாடிகள் சிதறிய நிலையில் நகைக்கடை முழுவதுமாக புகை மண்டலமாக காட்சியளித்தது. AC இயந்திர பராமரிப்பில் ஈடுபட்டிருந்த 3வரும் படுகாயமடைந்தனர். கடைக்குள் தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் வெளியில் ஓடி வந்து உயிர் தப்பினர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினர் படுகாயமடைந்தோரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வெறும் 25 பைசா செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் வகையிலான புதிய மின்சார இருசக்கர வாகனத்தை ஒகாயா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான ஒகாயா டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஃபெரட்டோ என்ற பிரீமியம் மின்சார இருசக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய மின்சார இருசக்கர வாகனத்தின் பேட்டரியை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 129 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வெறும் 25 பைசா செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் எனவும் அதிகபட்சமாக 95 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யலாம் எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ஃபெரட்டோ வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு தற்போது ஒகாயா நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் ஷோரூம்களிலும் நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக டெல்லி, குர்கான், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள ஷோரூம்களிலும் ஃபெரட்டோ வாகனத்தை விற்பனைக்கு கொண்டுவர அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் தொடர் மழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து வருவதால் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள ரியோ கிராண்டே டோ சுல் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மாகாணமே வெள்ளக்காடு போல் காட்சியளிக்கிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. 60க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் முழு வீச்சில் இறங்கியுள்ளனர். மறுபுறம் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அதன்படி 134 நகரங்களில் இருந்து 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு அணிக்காக விராட் கோலி 3வது நபராக களம் இறங்குவது கூடுதல் நன்மை பயக்கும் என ABD வில்லியர்ஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். விராட் கோலி தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி சிறப்புறவை செயல்பட்டு வந்துள்ள போதிலும் 3வது நபராக களம் இறங்குவதே சிறப்பானது என அவர் கூறினார். வில் ஜாக்ஸ் மற்றும் டு பிளசிஸ் ஆகிய இருவரும் தொடக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்குவது விரைவாக ரன் குவிக்க உதவும் என தான் கருதுவதாக டி வில்லியர்ஸ் கூறினார். விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் பற்றி குறை கூறுபவர்களை சாடியுள்ள டி வில்லியர்ஸ் எத்தனை போட்டிகளில் அணியை அவர் வெற்றி பெற வைத்துள்ளார் என்பதே முக்கியம் என்றும் 2016ஆம் ஆண்டில் விராட் அதிக ரன்களை குவித்து சாதனை செய்தபோது இருந்ததை விட அவரது
ஸ்ட்ரைக் ரேட் தற்போதைய ஐபிஎல்லில் அதிகமாக இருப்பதாகவும் டி வில்லியர்ஸ் சுட்டிக்காட்டினார். பேசுபவர்கள் பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள், களத்தில் இறங்கி அணியின் வெற்றிக்காக பாடுபடும் பணியை தொடர்ந்து பாருங்கள் விராட் என கூறியுள்ள டி வில்லியர்ஸ், நான் பார்த்ததில் ஆகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் விராட் கோலியும் ஒருவர் என புகழாரம் சூட்டினார். கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது என அதனை தயாரித்த பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம் கொடுத்துள்ளது. பலமுறை சோதனை செய்த பிறகே கோவாக்சின் தடுப்பூசிக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இரத்தம் உறைதல் உள்ளிட்ட எந்த பக்க விளைவுகளும் இந்த தடுப்பூசியால் ஏற்படாது என பாரத் பயோடெக் உறுதியளித்துள்ளது. மக்களின் பாதுகாப்புதான் முதன்மையானது எனவும் கோவாக்சின் எவ்வித எதிர்மறையான பாதிப்புகளையும் கொடுக்காது என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியால் பக்க விளைவு ஏற்படும் என அஸ்ட்ராசெனகா நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் கூறிய நிலையில் கோவாக்சின் குறித்து பாரத் பயோடெக் நிறுவனம் விளக்கம் கொடுத்துள்ளது. நாமக்கல்லில் பூச்சி மருந்து கலக்கப்பட்ட சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 72 வயது முதியவர் உயிரிழந்த நிலையில் அவரது மகளுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள உணவகத்தில் கல்லூரி மாணவன் பகவதி சிக்கன் ரைஸ் வாங்கியுள்ளார். இதனை தனது தாத்தா சண்முகநாதன் தாய் நதியாவுக்கு கொடுத்துள்ளார். சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட இருவருக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சண்முகநாதன் உயிரிழந்த நிலையில் அவரது மகள் நதியாவுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. உடல்நல பாதிப்புக்கு காரணமாக இருந்த சிக்கன் ரைஸை விநியோகித்த உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் சிக்கன் ரைஸ் உணவை பரிசோதனை செய்ததில் பூச்சி மருந்து கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. உணவில் பூச்சி மருந்து கலக்கப்பட்டது எப்படி, யார் கலந்தது என்ற கோணத்தில் அதனை உணவகத்திலிருந்து வாங்கிச் சென்ற உயிரிழந்த பேரன் பகவதியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 மாணவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் பஞ்சாங்குப்பத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் முகமது ஷக்கீம், 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹரி, ஆகாஷ் ஆகியோர் நாகப்பட்டினத்தில் விழா ஒன்றில் பங்கேற்றுவிட்டு ஒரே பைக்கில் மூவரும் ஹெல்மெட் அணியாமல் திரும்பிச் சென்றுள்ளனர். தரங்கம்பாடி பகுதியில் தனியார் கல்லூரி அருகே ஸ்ரீதர் என்பவர் வந்த இருசக்கர வாகனம் மீது மாணவர்கள் சென்ற பைக் மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த 3 பேர் மீது அவ்வழியே வந்த டிராக்டர் ஏறி இறங்கியதில் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஸ்ரீதர் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக பொறையார் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கண்டெய்னர் லாரி தீப்பிடித்ததில் லாரி மற்றும் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர், மெத்தை உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பெங்களூருவில் இருந்து சோஃபா, மெத்தை, கட்டில் உள்ளிட்ட பொருட்களுடன் திருவனந்தபுரத்திற்கு கண்டெய்னர் லாரி சென்றது. தாளைக்குளம் பஸ் ஸ்டாண்ட் அருகே ஓட்டுநர் வினோத் லாரியை நிறுத்திவிட்டு உணவு சமைப்பதற்காக கேஸ் சிலிண்டரை பற்ற வைத்த போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதையடுத்து வினோத் லாரியிலிருந்து கீழே குதித்து உயிர் தப்பினார். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ கண்டெய்னர் லாரி முழுவதும் பரவி தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த நாங்குநேரி மற்றும் பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். நெல்லையில் உள்ள பிரபல ஸ்வீட் கடையில் முறுக்கு தின்பண்டத்தில் இறந்த நிலையில் பூரான் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது. உடையார்பட்டி பகுதியைச் சேர்ந்த குரு மகாராஜன் தனியார் திரையரங்கம் அருகில் இருக்கும் பிரபல ஸ்வீட் கடையில் முறுக்கு வாங்கி வந்துள்ளார். அதனை சாப்பிட பிரித்து பார்த்தபோது அதில் பூரான் இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளரிடம் கேட்டபோது சரியான பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து குரு மகாராஜன் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை தலைமை ஆய்வாளருக்கு புகார் ஒன்றினை அனுப்பியுள்ளார். அதில் பொறுப்பற்ற முறையில் தின்பண்டத்தை பேக்கிங் செய்து விற்பனை செய்த நிறுவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். முறுக்கில் வாங்கப்பட்ட பொருள் முறுக்கில் விஷப்பூரான் பூதம் அதில் இறந்துருக்கு. இதை போய் நிர்வாகத்திட்ட கேட்டதுக்கு தகுந்த பதில் சொல்ல மாட்டேங்காங்க. அதனால நான் நீதிமன்றத்தை நாடதுக்கும் உங்கள் ப்ரெஸ்ஸையும் நான் நாடி வந்திருக்கேன். பூதம் இருந்ததை பார்க்கலன்னா குழந்தைகள் இறக்கிறதுக்குள்ள மோசமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில்
கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளநீர் விலை கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. கேரளாவையொட்டியுள்ள மாவட்டம் என்பதால் கன்னியாகுமரியில் தென்னை விவசாயம் அதிக அளவில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதிக வெப்பத்தால் தென்னையில் மகசூல் குறைந்துள்ளது. இதனால் இளநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இளநீர் ஒரு காய் 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது விலை கிடுகிடுவென அதிகரித்து 70 முதல் 75 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாடன் பச்சை இளநீர் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சரிடம் கஞ்சாவுடன் மனு அளிக்க வந்த பாஜக நிர்வாகிக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்று அங்கிருந்து கொடைக்கானலுக்கு பயணித்தார். இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிப்பதற்காக பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் பாண்டி கஞ்சா பொட்டலத்தோடு சென்றுள்ளார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சங்கர் பாண்டி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது கொலை மிரட்டல் விடுத்தது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது என்பது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் சங்கர் பாண்டிக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. தினந்தோறும் அவனியாபுரம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு இந்த ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கரூர் பேருந்து நிலையத்தில் போதிய நிழற்குடை இல்லாததால் கோடை வெயிலை சமாளிக்க முடியாமல் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கரூர் பேருந்து நிலையத்தில் திண்டுக்கல், திருச்சி, பழனி, அரவக்குறிச்சி செல்லும் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இருந்த வணிக வளாக கட்டடம் சிதிலமடைந்ததாக இடிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளாகியும் தற்போது வரை அந்த பகுதியில் போதிய நிழற்குடை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பேருந்து நிலையத்தில் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். சிறிய தகர கொட்டைகள் போல் அமைத்து உள்ளதாகவும் அங்கு நின்றால் சுட்டரிக்கும் வெயிலை விட அதிக வெப்பம் இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறினர். நிழற்குடை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கம் கொடுத்த கரூர் மாநகராட்சி ஆணையர் நிழற்குடை அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது என்றும் தேர்தல் விதிமுறைகள் இருப்பதால் பணிகள் தொடங்கப்படாமல் இருப்பதாகவும் கூறினார். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூரிலிருந்து சுங்குவார்சத்திரம், செங்கல்பட்டு, திருத்தணி, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் பயணிகளின் இருக்கைகள் உள்ளிட்டவை மிகவும் சேதமடைந்து காணப்படுகின்றன. அரசு மற்றும் மகளிர் இலவச பேருந்துகளில் இருக்கைகள், கியர்பாக்ஸ் அருகில் உள்ள பகுதிகள், படிக்கட்டுகள், டயருக்கு மேலே இருக்கைகளின் கம்பிகளில் உடைப்பு, விரிசல் உள்ளிட்டவை ஏற்பட்டு சரிந்து விழும் நிலையில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொன்னேரி பணிமனையில் உள்ள பேருந்து ஒன்றில் பயணிகளின் இருக்கை மிகவும் சேதமடைந்துள்ளது. இதுபோன்ற பேருந்துகளில் ஆபத்தான முறையில் அச்சத்துடன் பயணித்து வருவதாக பயணிகள் கூறுகின்றனர். மிகவும் பழுதடைந்த பேருந்துகளை இயக்கக்கூடாது எனவும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன்பு பேருந்துகளில் உள்ள பழுதுகளை முழுமையாக சீரமைத்து இயக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என சமாஜ்வாதி கட்சித் தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் என அஸ்ட்ராசெனகா நிறுவனம் இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பூட்டான் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அகிலேஷ் யாதவ் பரப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தடுப்பூசி தயாரித்த நிறுவனங்களிடமிருந்து பாஜக நிதி பெற்றதாக குற்றஞ்சாட்டினார். பாஜகவால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மட்டும் ஆபத்து அல்ல என்ற அவர், அவர்களது முடிவால் மக்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றார். தங்கள் தடுப்பூசி சான்றிதழ்களை பார்க்கும்போது கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பிய அகிலேஷ் யாதவ், பேரழிவின் போது பாஜக சந்தர்ப்பத்தை தேடியது என்பதால் அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்றார். கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களில் பிரதமர் மோடியின் புகைப்படம் பொறிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனு ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை என
சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டங்களை அமல்படுத்த கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் நீலகிரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மதுபாட்டில்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்ததன் மூலம் 306 கோடியே 32,25,330 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி மதுபாட்டில்களை திருப்பிக் கொடுத்தவர்களுக்கு 297 கோடியே 12,61,280 ரூபாய் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 9 கோடியே 19,64,050 ரூபாய் தனிக்கணக்கில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த ஜனவரி மாதம் திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 2 கோடி ரூபாய் தனிக்கணக்கில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு விளக்கம் கொடுத்துள்ளது. அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தொகை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் தொகையை சரிபார்த்து மீண்டும் புதிய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே காவல்துறை மீதான அச்சத்தால் திருடிய மாடுகளை பத்திரமாக உரிமையாளரிடம் திருடன் ஒப்படைத்துச் சென்ற சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இகாம் மற்றும் இன்ஸ்டா இஎம்ஐ ஆகிய திட்டங்களின் கீழ் கடன் வழங்க பஜாஜ் நிதி நிறுவனத்திற்கு விதித்த தடையை ரிசர்வ் வங்கி நீக்கியுள்ளது. இந்தியாவின் முன்னணி நிதி நிறுவனங்களில் ஒன்றான பஜாஜ் நிறுவனம் இகாம் மற்றும் இன்ஸ்டா இஎம்ஐ ஆகிய திட்டங்களின் கீழ் கடன் வழங்கி வந்தது. இந்த நிலையில் அத்திட்டங்களின் கீழ் புதிய கடன்களை வழங்க பஜாஜ் நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ரிசர்வ் வங்கி தடை விதித்தது. டிஜிட்டல் கடன்களை வழங்குவதற்கான வழிகாட்டுதல்களை பின்பற்றவில்லை என கூறி இந்த தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பஜாஜ் நிறுவனம் இகாம் மற்றும் இன்ஸ்டா இஎம்ஐ மூலம் கடன் வழங்க விதிக்கப்பட்ட தடையை ரிசர்வ் வங்கி நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தவறை சரிசெய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து ரிசர்வ் வங்கி தடையை நீக்கியுள்ளதாக கூறியுள்ள அந்த நிறுவனம் அவ்விரு திட்டங்களின் கீழ் கடன் வழங்குவதையும் புதிய இஎம்ஐ கார்டுகள் வழங்குவதையும் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. வெறும் 25 பைசா செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் வகையிலான புதிய மின்சார இருசக்கர வாகனத்தை ஒகாயா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான ஒகாயா டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரட்டோ என்ற பிரீமியம் மின்சார இருசக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய மின்சார இருசக்கர வாகனத்தின் பேட்டரியை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 129 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வெறும் 25 பைசா செலவில் 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் எனவும் அதிகபட்சமாக 95 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யலாம் எனவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் முதல் பெரட்டா வாடிக்கையாளர்களுக்கு டெலிவரி செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு தற்போது ஒகாயா நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் ஷோரூம்களிலும் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக டெல்லி, குர்கான், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள ஷோரூம்களிலும் பெரட்டா வாகனத்தை விற்பனைக்கு கொண்டுவர அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நாகை மாவட்டம் நாகூர் அருகே விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்காத சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை உள்ளது. 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலையின் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு 70 வயது மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக எங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் வரை தொடரும் என்று பாதிக்கப்பட்ட மக்களோடு விவசாய சங்கம் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்.
ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளம் கட்சி நிர்வாகியான வி.கே. பாண்டியனின் மனைவியான IAS அதிகாரி சுஜாதா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு நெருங்கியவரான வி.கே. பாண்டியனின் மனைவி சுஜாதா கார்த்திகேயன் மிஷன் சக்தி துறையின் செயலாளராகவும் ஆணையராகவும் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் அரசு பதவியை தவறாக பயன்படுத்தியதாக சுஜாதா கார்த்திகேயன் மீது புகார்கள் எழுந்தன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் சுஜாதாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த புகாரை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் சுஜாதாவை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் பொதுமக்கள் சாராத துறை ஒன்றுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வரும் 13ஆம் தேதி தொடங்கி ஒடிஷாவில் 4 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை பேசு பொருளாகியுள்ளது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் தொடர் மழையால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ள ரிடோ கிராண்டே டோ சுல் மாகாணம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மாகாணமே வெள்ளக்காடு போல காட்சியளிக்கிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்துள்ளது. 60க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதற்கிடையே மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகளில் மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் இறங்கியுள்ளனர். மறுபுறம் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அதன்படி 134 நகரங்களில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் குவிக்கப்பட்ட காவல்துறையினருக்கு முன்பு திரண்டு பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து அமெரிக்கா முழுவதும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். கூடாரங்கள் அமைத்து போராட்டம் நடத்தி வருவதால் பல்கலைக்கழகங்களில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஒரேகான் மாகாணத்தில் உள்ள போர்ட்லாண்ட் பல்கலைக்கழகத்தின் வெளியே நடந்த போராட்டத்தின் போது காவல்துறையினருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆயுதம் ஏந்திய காவல்துறையினருக்கு முன்பு நின்றபடி போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உட்பட 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் துணை நின்று வருகின்றன. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிதி உதவி செய்து வரும் நிலையில் அதற்கு சொந்த நாட்டு மக்களே தற்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.